அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுகட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இது சந்திரனை பற்றின வீடியோ. சந்திரன் என்பது ஒரு ஜாதகத்தில் மிகவும் ஒளியோடு இருக்க வேண்டும். அதாவது ஒளி என்பது அமாவாசை முடிந்து பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி முடிஞ்சு பஞ்சமி, அந்த பஞ்சமியிலிருந்து பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி வரைக்கும் இதுதான் வளர்கிறை என்பது. அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை, வளர்கிறை தேய்வரை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது அந்த பௌர்ணமி முடிஞ்சு 5 நாள் வரைக்குமே சந்திர ஒளியோடு தான் இருக்குது. அது ஒளிச்சந்திரனாக எடுத்துக்கலாம். ஆனால் அமாவாசையிலேருந்து அந்த 5ஆவது நாள் பஞ்சமி வரைக்கும் இருக்கிற சந்திரன் அப்படி ஒன்றும் ஒரு ஒளிச்சந்திரனாக இருக்காது. அதனால் அமாவாசை முடிந்த பஞ்சமியிலேருந்து பௌர்ணமி முடிஞ்ச பஞ்சமி வரைக்கும் இருக்கிறது அருமையான சந்திரனாக இருக்குது. அந்த சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், ஒளியோடு இருக்க வேண்டும். அந்த சந்திரன் ஏதாவது கெட்டு போச்சுன்னா தான் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போகிறது, மனநல பாதிக்குது. இப்போது ஒரு ஜாதகம், அந்த ஜாதகம் தேய்விரையில் பிறந்த ஜாதகம்னா அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்துக்கிறாப்புல ஒரு பையன். அந்த சந்திரன் ராகு கூட சேர்ந்து நிற்குது. மிட் பாயிண்ட் ஒரே டிகிரி சந்திர தசை நடக்குது. அந்த பையனுக்கு 28 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்குது. அந்த பையனுக்கு 30 வயசு, அதாவது சந்திரராசி 2 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு 30 வயசு ஆகுது. அந்த ஜாதகம் எங்கிட்ட ஜாதகமாக வராங்க. அந்த பையனுடைய பெற்றோர்கள் அப்பா அம்மா வர்றாங்க, ஜாதகம் பார்த்துக்குது. அந்த அம்மா இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கிற, கல்யாண யோகம் வந்துருதா, குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குது. நம்மளை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பையனுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு. நான் சொன்ன அம்மா, இந்த பையன் எப்படியாம்மா நல்லா இருக்கிறாப்புலையாம்மா, வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு விசாரிச்சா, ஒன்றும் இல்லை சும்மா தான் வீட்டில் இருக்கிறாப்புல, இல்லை சொத்து சோகமெல்லாம் கிடக்குது, பையன் வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, பூமி கிடக்குது அப்படி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பொண்ணு தான் சொல்லுங்க, அதே மாதிரி குருவலம் வந்துருச்சான்னு பாருங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வெப்பாவோட பேச்சு கொடுத்தேன். ஏனுங்க, மனிதர்கள் பொய் பேசல, கிரகங்கள் பொய் பேசாது. இந்த மாதிரி சந்திரன் முழுக்க முழுக்க ராகுவோட இணைஞ்சு தேய்விர சிந்தனாகி இப்போ திசை நடந்துருக்குது. கடந்த 2 வருஷம் பையன் ஸ்டெடி இல்லைங்க. உண்மை சொல்லுங்கள், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஏன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிங்கன்னா 10 நாள் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடு, நல்லா தெரியுது. பையன் தான் மனநல பாசி கிடக்கிறான்னு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அந்த அம்மா அப்படி சொல்லுது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நம்ம ஒரு டைப்பாக பார்த்து, அம்மா உங்களுக்கும் சரியில்லை, ஒரு குழந்தை ஜாதகத்தில் சந்திரன் முழுக்க கெட்டு போய் திசை வந்தால் தாயாரின் மனநிலையும் பாதிக்குமாம்மா. நீங்களும் உங்களுடைய பையனை நினச்சி வேதனைப்பட்டு நீங்கள் ஒரு டைப் ஆகிட்டீங்க. என்ன நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. இப்போ சொல்கிறாரு, ஆமாங்க 2 வருஷம் ஆச்சுங்க, பையனுக்கு சரியில்லைங்க. இப்போ எதுக்கு நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு அவர் பொண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க, வேண்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு 38 வருஷம் ஆகட்டுங்க, சந்திரராசம் முடிஞ்சு அவர் செவ்வாதாசம் வரும்போது பார்க்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சந்திரன் அப்படிங்கிறது மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்துரு. மனோகாரன்னு சொல்கிறது தான் சந்திரன் தான் மனோகாரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா அந்த அமாவாசை அன்னைக்கு பார்க்குறவங்களுக்குலாம் அப்போ சந்திரன் முழுக்க வீணாகி போக, அப்புறம் அந்த சந்திரனை எப்படி அப்படின்னு நினைக்கலாம். அது அந்த சந்திரனை குரு பார்வையோ, சூரிய சந்திரன் ஒன்று சேர்ந்து அமாவாசை எப்படி இருந்தாலும் சுக்கரை உள்ளே பூந்துடும் சில பேர்த்துக்கு. அந்த சூரிய சந்திர அமாவாசை அன்னைக்கு மேக்ஸிமம் சுக்கரன் உள்ளே இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சந்திரன் ஓரளவுக்கு இழந்த ஒளியை திரும்ப பெற்று, அதே மாதிரி அந்த சந்திரனுக்கு சூரிய சந்திரன்ன்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்லேயோ 7ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ குரு இருந்து, அந்த குரு பார்வை சூரிய சந்திரன் விழுந்துச்சுன்னா அந்த சந்திரன் கெட்டு போன சந்திரனா நம்ம எடுக்க தேவையில்லை, சந்திர ஒளியோடையே இருக்குது. மற்றபடி அந்த சந்திர திசை வந்தால் மட்டும்தான் பாதிக்குது. எல்லாத்துக்குமே சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு எல்லாமே மனநிலை பாதிக்கிறது இல்லை, அந்த சந்திர திசை வந்தால் மட்டும்தான் பாதிக்கு, மனநிலை பாதிக்குது, அவ்வளோதான். மனம் உடல் ரெண்டுமே பாதிக்குது. இப்போ நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ எப்படிங்கன்னா, இந்த எல்லா ஊர்லேயுமே 2 பேர் இருப்பாங்க. ஒரு கிராமம் எடுத்தாலும் சரி, ஒரு சிட்டியிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 2-3 கொஞ்சம் அந்த மனநல பாசு அந்த ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைகளோட பெற்றோர்கிட்ட போய் இந்த மாதிரி ஜாதகத்தை கொடுங்க கேட்டு வாங்கி பார்த்துக்கிறேன். புதனும் கெட்டு லக்கணம் கெட்டு, லக்கண அதிபதி கெட்டு, புதனும் கெட்டு, சந்திரனும் கெட்டு கிடக்குது. அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி ரோட்டில் சட்டை கழிச்சிட்டு தெரிஞ்சுட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் மெயின் காரணம் சந்திரன். 2வது புதனும் சுத்தமாக வலிமை இழந்துருது. ஏன்னா புதன்னா உங்களுக்கு அறிவு, புத்திசாலித்தனம், மூளையெல்லாம் இயங்கிறது புதன், மனசு இயக்கிறது சந்திரன். லக்கணாதிபதி கெட்டு புதன் சந்திரன் கெட்டவங்க 100% மனநிலை பாதித்தது தீர, அதை மாற்ற முடியாது. லக்கணாதிபதி நல்லா இருந்து
சந்திர தசை வராமல் இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர்த்துக்கு கடைசி காலத்தில் வர, சில பேர்த்துக்கு சந்திர தசை வராமையும் கூட போயிடும். சரியான பருவத்தில் சந்திர தசை சந்திரன் கெட்டு போய் தசை வந்ததுன்னா அவங்கள பார்த்துச்சே தீரு. மற்றபடி இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துட்டா இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் நல்ல ஒளிச்சந்திரனாக இருந்து அந்த சந்திரனை குரு பார்த்து, அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்து அந்த குரு பார்வை இருந்து அந்த சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அந்த சந்திரனின் தொழில் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ பால் வியாபாரம் பண்ணி சில பேர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இதாகத்தில் வாங்கி பார்த்தோம்னா சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்குது. சந்திரனா பால் வியாபாரத்தில் சிறப்பாக வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்குது. அதாவது ராசி, அதாவது லக்கணத்துக்கு 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலும் மறுபடியும் அதே சந்திரன் வந்து இந்த பழமுதிர் நிலையம் வச்சுக்கிறது, அதுவும் சந்திரன் நல்லாக்கிறவங்க தான் வச்சுருக்குறாங்க. மறுபடியும் விவசாய தொழில், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, காய்கறி பயிரிடுறது, தென்னந்தோப்பில் தென்னை மரத்தில் தேங்காயில் நல்லா சம்பாதிக்கிறது, இதெல்லாமே சந்திரன். மறுபடி சந்திரன்கிறது மளிகை கடையும் கூட அன்றாட அழியும் காய்கறி இந்த மாதிரி அன்றாட அழியும் பொருள்களெல்லாம் சந்திரன் நல்லாக்கிறவங்களுக்கு அந்த தொழில் செட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடல் சார்ந்த தொழில், உப்பு, அந்த மீன் பிடிக்கிறது, அதுக்குமே சந்திரன். அப்புறம் ரைஸ் மில் வச்சுக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் சூப்பராக இருக்குது. சந்திரன் நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அரிசி கடை போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அரிசி கடை பிரமாதம் போக, ரைஸ் மில் நல்லா இருக்குது. அதை பாருங்க, ஒரு இன்னுமே நாங்கள் ஒரு தோட்டத்துக்காரர் எடுத்துங்க, அந்த தோட்டத்துக்காரருடைய குடும்ப தலைவர், அவர் வேலை அந்த பூமியில் இருக்குது. அவர் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் தண்ணியே மூயாது. அப்படியே தண்ணி மூஞ்சாலும் வேறு பக்கம் போர் வாட்டு உடனே தண்ணி வந்துடு. அப்போ சந்திரன் கெட்டு கிடக்கிறவங்களுக்கு எத்தனை போர் வாட்டோட தண்ணி வர்றதில்லை. ஏன்னா தண்ணிக்கு காரகத்துவம் சந்திரன் அப்படிங்கிறதான. மறுபடி பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் வலிமை இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்குது. ஆனால் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ பால் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய காரகத்துவம். இப்போ பெண் தெய்வம் அப்படிங்கிறது சந்திரன். இப்போ திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். இப்போ திங்கக்கிழமை ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயில், மாகாளியம்மன் கோயில், எந்த பெண் தெய்வம் கோயில்களுக்கு திங்கக்கிழமை அந்த சந்திர ஓரையில் கொண்டு போய் பால் கொடுத்தாங்கன்னா, அந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறது அந்த சாமி பண்ணாங்கன்னா அது பரிகாரமாகி போகுது. ஓரளவுக்கு சந்திரன் கெடுக்கிறதில்ல. ஆனால் லக்கணாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் எடுபடுது, இல்லைன்னா அந்த பரிகாரம் எடுபடுறதில்லை. அதே மாதிரி இந்த பச்சரிசிக்கு சந்திரனுக்கு உண்டான பரிகாரம். இப்போ ஒரு மேடை இருக்குது, அந்த மேலே ஒரு விநாயகர் இருப்பார், ஒரு ஆலமரம், வேப்ப மரம் இருக்குது. அதை சுற்றியும் பச்சரிசி மாவை கொண்டு போய் போட்டு விட்டாலுமே எறும்புகள்லாம் வந்து அந்த அரிசி சாப்பிட்டு போச்சுன்னா அது பரிகாரம் ஆகிக்கும். அது ஆனால் 1000 பேருக்கு அன்னதானம் போடுற மாதிரி ஆகிக்கும். வசதி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் சொல்லலாம். நல்லா வசதியாக இருக்கிறவங்களுக்கு பௌர்ணமி அவங்களுடைய குலதெய்வ கோயிலில், குலதெய்வங்கிறது பெண் தெய்வம் வந்து ரொம்ப சிறப்பு, அன்னதானம் போட சொல்லலாம். தொடர்ந்து பௌர்ணமி அன்னதானம் போட்டுவாங்கன்னு சொன்னோம்னா அது சந்திரனுக்கு பரிகாரம் ஆகிருக்கு. பட் லக்கணாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பரிகாரம் வேலை செய்யுது, இல்லைன்னா அது பிரயோசனம் இல்லை. இந்த மாதிரி இளநீ அபிஷேகம் பண்ணுவாங்க கோயிலுக்கு, இளநீ வாங்கி கொடுக்கலாம், பன்னீரும் கூட வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் இதெல்லாம் வந்து சாமிக்கு வாங்கி கொடுத்தோம்னா பெண் தெய்வங்களுக்கு பட் திங்கக்கிழமை பெஸ்ட்டாக வேலை செய்யும். வசதிக்கிறவங்க டெய்லி வேணாலும் கொடுக்கலாம், ஓரளவுக்கு இருக்கிறவங்க திங்கக்கிழமை கொடுக்கலாம். சந்திரனுக்கு ஒன்றா பரிகாரங்க இதெல்லாம். மயிலுக்கு அரிசி போடலாம், மயிலுக்கு அரிசி போட்டாலும் ஓரளவுக்கு சந்திரனுக்கு பரிகாரம் ஆயிடும். பட் தோட்டக்காரர்கள் அதை பண்ண முடியாது. மயில் ஏற்கனவே வந்து இல்லை விவசாயத்தை அழைச்சிருக்குது, அங்கே அது செட் ஆகாது. ஏதாவது அந்த ஹோட்டலில் தோட்டம் இல்லாதவங்க மயிலுக்கு அரிசி போடலாம், அரிசி தானம் பண்ணலாம், பால் தானம் பண்ணலாம். இதெல்லாமே சந்திரனுக்கு உண்டான பரிகாரம். அப்புறம் 3ஆம் பிறை நல்லா கும்பிடலாம். பௌர்ணமி அப்படியே மேலே வைக்கொண்டு அந்த பௌர்ணமி நிலவு உடம்புல உலகிற மாதிரி பௌர்ணமி நிலாவு காயிலா, அது சந்திரனுக்கு உண்டான பரிகாரம். இப்படி நிறைய பரிகாரம் இருக்குது. நன்றி. இதுக்கு மேலே பேசின வீடியோ நீண்டுகிட்டே போகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.